வான்மழையாய் ஒரு பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, வான்மழையாய் ஒரு பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக, பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. பேரறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி பேருந்து நிலையம் அருகே அண்ணா திடலில் இன்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பொதுக்கூட்ட மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மாண்புமிகு அம்மாவின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. பின்னர் விழாவில் உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் ஹிந்தி மொழி குறித்து 50 ஆண்டுகளுக்கு முன் பேரறிஞர் அண்ணா கூறிய கருத்துக்கள் இன்றும் நாட்டிற்கு பொருத்தமாக உள்ளதாகவும், கல்வியை தாய்மொழியில் படிப்பது என்பதுதான் முதன்மையானது என்றும் தெரிவித்தார். இந்த எதிர்ப்பு போராட்ட சரித்திரம் திரும்ப நடைபெற அனுமதிக்க வேண்டாம் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், மீண்டும் உண்மையான அம்மா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற இதய தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இங்கே கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்றால் தெரியாதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள். அது படித்தவர்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு சென்ற குழந்தை முதல் அனைவருக்கும் தமிழ்நாட்டிலே அறிந்த ஒரு பெயர் தென்னாட்டு காந்தி என்று போற்றப்படுகின்ற நமது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். பெரியாரின் தந்தை பெரியாரின் தத்துவங்களை அரசியல் படுத்தி இன்றைக்கு திராவிட கொள்கைகள் தமிழ்நாட்டிலே வேரூன்றி இருப்பதற்கு காரணமான ஒரு மாபெரும் மேதை பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவாற்றலிலே, படிப்பாற்றலிலே 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன கொள்கைகள் இன்றளவுக்கும் அது இந்திய துணைக்கண்டத்திற்கு பொருத்தமாக இருக்கின்றது. காரணம், அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருமொழி கொள்கையை தமிழக சட்டமன்றத்திலே சட்டமாக்கினார். இன்று வரை டெல்லி எப்படியாவது கடந்த 50 ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்த பிறகிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆள்கின்ற பிஜேபியாக இருந்தாலும் சரி,
அவர்கள் இரு துருவங்களாக இருந்தாலும் இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டிலே புகுத்திவிட வேண்டும் என்று திணித்து விட வேண்டும் என்று ஏதாவது முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தி பேசாத மாநிலங்களிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருமொழி கொள்கையை முதலாக சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதனால்தான் இன்று வரை தாய்மொழியாகிய தமிழை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாக்க முடிகிறது. கடந்த வாரம் கூட ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கின்ற அறிவியல் விஞ்ஞானி அண்ணாதுரை அவர்கள் சொன்ன பொழுது, தாய்மொழி கல்விதான் ஒரு குழந்தையின் அறிவாற்றலை வளர்க்க முடியும். எப்படி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் முக்கியமோ அதுபோல தாய்மொழி கல்வி, தாய்மொழி வழியாக பயில்கின்ற படிப்பு தான் அவர்களின் அறிவை, ஆற்றலை பெருக்க முடியும் என்று மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கடந்த வாரம் தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னது இந்த நேரத்திலே எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாய்மொழி படிப்பு என்பதுதான் முதன்மையானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே இந்த குளோபலைசேஷன் என்கிற இந்த உலகமயமாக்கல்லாம் வரவில்லை. அப்பொழுதே உலக நாடுகளுடன் இணைப்பு மொழியாக ஆங்கிலம், தமிழோடு சேர்த்த ஆங்கிலம் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சட்டமாக்கி சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேலைக்காக சென்றிருக்கிறார்கள், அங்கே சென்று வாழ்கிறார்கள். ஆங்கிலம் என்ற மொழி இன்றைக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்தியை நாம் வெறுக்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதை மத்தியிலே ஆள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் படித்துவிட்டு எங்கு சென்றாலும் அவர் வேலை பார்ப்பதற்கு, அங்கு உள்ள மக்களோடு வாழ்வதற்கு ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு நாம் சமாளித்து விடலாம். ஏன், அம்மா அவர்களால் பெரியகுளம் தொகுதியின் வேட்பாளராக 99 போட்டியிட்டு அம்மா அவர்கள் ஆசியோடு வெற்றி பெற்ற நான் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக 5 ஆண்டுகளும் மாநிலங்களவை உறுப்பினராக 6 ஆண்டுகளும் பணியாற்றிய போது கூட ஹிந்தியே தெரியாமல், ஹிந்தியே படிக்காமல் அங்கே 11 ஆண்டுகள் என்னால் இருக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் நாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியிலே ஆங்கிலத்தை கற்ற காரணத்தினால்தான். உலகம் முழுவதும் சென்று நாம் வாழ்வதற்கும் வேலை பார்ப்பதற்கும் ஒரு மொழி, தாய்மொழியை தாண்டி ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறோம். இந்தியையும் கற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் செல்வதற்கு 3வது ஒரு மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கக்கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளிலே இங்கே கூடியிருக்கின்ற மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாகும். ஏனென்றால் சுதந்திரம் அடைந்த பிறகு எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிலே இந்தியை திணித்து விட வேண்டும் என்று பகீரத முயற்சி செய்தார்கள். அதனால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சியே போனதுதான் மிச்சம். பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பெரிய தலைவர்கள், சிறந்த நிர்வாகிகள் கூட தேர்தலிலே தோற்கதற்கு காரணமாக இருந்தது இந்த ஹிந்தி திணிப்பு தான் என்பதை காங்கிரஸ்காரர்கள் காலம் தாழ்ந்து உணர்ந்திருக்கிறார்கள். தயவுசெய்து மத்தியிலே ஆள்கின்ற பிஜேபி ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மென்மையானவர்கள், நல்லவர்கள், வந்தாரை வாழ வைப்பவர்கள். அதே நேரத்திலே அவர்கள் அழுத்தமானவர்கள். எதையும் அவர்கள் மீது விருப்பம் இல்லாத ஒன்றை திணிப்பதன் மூலம் எதுவும் இங்கே நடந்தேறாது என்பதை தயவு செய்து இங்கே உள்ள பிஜேபி தலைவர்கள் மத்தியிலே ஆள்பவர்களிடம் சொல்ல வேண்டும். தமிழனின் பண்பை எடுத்துரைக்க வேண்டும். தமிழர்கள் அன்பானவர்கள்தான், மென்மையானவர்கள்தான். அதே நேரத்திலே அவர்கள் மீது ஏதாவது திணிக்கப்பட்டால் அவர்கள் வெகுண்டெழுவார்கள். தமிழ்நாட்டிலே எந்தவது பிரிவினையுமின்றி, எந்த ஒரு பாகுபாடுமின்றி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைவார்கள். அது அரசியல், அதை தாண்டி ஜாதி மதங்களை எல்லாம் தாண்டி இங்கே வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து போராடுவார்கள் என்பதற்கு 65 மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. தயவு செய்து அந்த சரித்திரம் மீண்டும் தமிழ்நாட்டிலே திரும்புவதற்கு யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் இந்த நேரத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாகும்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டுகள் தான் நம்மோடு முதலமைச்சராக இருந்தார். அந்த 2 ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகள் பல, இன்றைக்கும் பின்பற்றக்கூடிய சாதனைகளாக அந்த மாபெரும் மேதை அன்றைக்கு செய்து தந்திருக்கிறார். நமது சென்னை மாகாணமாக இருந்த நமது பகுதியை தமிழ்நாடு என்று அறிவித்ததே, தமிழர்களுக்காக ஒரு நாடு என்று உருவாக்கியதே பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். அதுபோல கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி தந்தவரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்தில் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை அவர் பெற்று தந்தார். அதுபோல பேரறிஞர் அண்ணா அவர்கள் நில உச்சவரம்பு சட்டத்தை நீக்கியவர். இருமொழி கொள்கையை சட்டமாக்கி இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற தத்துவத்தை அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்க ஆரம்பித்தார்கள். பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை மக்கள் பேசுகின்ற ஒரு மொழியைத்தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், பெரும்பான்மையாக வாழ்கின்ற காகத்தை தான் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும், மயிலை அல்ல என்று அன்றைக்கு முழக்கமிட்டவர். எதற்காக இதை நான் சொல்கின்றேன் என்றால், ஒரு தலைவர் என்றால் அவர் பல நூற்றாண்டுகளுக்கு வாழ்கின்றவராக அவர் மறைந்த பிறகும் இருப்பதுதான் உண்மையான ஒரு தலைமைக்கு அழகு என்பது இன்றளவுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுபோல அன்றைக்கே 50 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசோ மாநில அரசோ ஏதாவது புதிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு வரும் பொழுது அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைக்கு இங்கே தமிழ் மக்களை, தமிழ்நாட்டு மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற நீட் தேர்வாக இருக்கட்டும், இங்கே நமது காவேரி டெல்டா பகுதிகளை, காவேரி பாசன பகுதிகளை வாட்டி வதைக்கின்ற ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களாக இருக்கட்டும், மக்களின் விருப்பத்தை, மக்களின் எண்ணத்தை அறிந்து கொண்டு அரசாங்கங்கள் செயல்படுத்த வேண்டும். மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே செயல்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே மக்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சிறந்த ஜனநாயக நாட்டிலே எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கே அது தேவையான திட்டமாக இருந்தாலும் சரி, அதன் தேவையை உணர்த்தி மக்களுக்கு அச்சத்தை போக்கி அதை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டு போனது. காந்தியடிகள் அவரது வாழ்க்கையே ஒரு செய்தியாக விட்டு சென்றார். அதுபோல பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிந்தனையும் செயலுமே இன்றைக்கு நமக்கெல்லாம் அவர் விட்டு சென்ற செய்தியாக, குறிக்கோளாக நம்மிடம் இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். புரட்சி தலைவர் அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் உரிமைக்காக போராடுகின்ற கொள்கையும், அதே நேரத்தில் தேசியத்தின் இலக்குகளை அடைவதற்கு ஒருமைப்பாட்டோடு நாம் நாட்டின் ஒற்றுமையை காக்குகின்ற உணர்வோடு செயல்படுகின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா என்ற கொள்கையோடு அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொன்னார். அதுதான் என்றென்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரோ காஷ்மீர் பிரச்சனையை பற்றி, காஷ்மீர் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம், அதில் மத்திய அரசாங்கம் 370 என்கிற சிறப்பு அந்தஸ்தை எடுத்துவிட்டு மற்ற மாநிலங்களைப் போல் ஆக்குவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதே நேரத்திலே அங்கே வாழ்கின்ற மக்களின் எண்ண ஓட்டத்தை தெரிந்து மக்களிடையே கருத்து கேட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் அன்றிலிருந்து சொல்லி வருகிறோம். ஆனால் இங்கே இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சி உங்களுக்கு தெரியும், திமுக, அன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்தவுடன் வானத்திற்கும் பூமிக்கும் தாண்டி குதித்தார்கள். டெல்லியிலே
திமுக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையில் எல்லா தலைவர்களையும் சந்தித்து பெரிய போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்த உடனேயே அதை மாற்றிக்கொண்டு திமுக தலைவர் அதை வெட்டலாம் மாற்றி சென்று விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். எதற்காக இன்றைக்கு சொல்கின்றேன் என்றால், அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தொலைபேசி காலுக்கே பயப்படுகிறவர்கள் இருப்பது எங்கே? உண்மையான வீரத்தோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் ஒரு இரும்பு பெண்மணியாக செயல்பட்ட அம்மா அவர்களின் தொண்டர்கள் இயக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கே என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ பாராளுமன்ற தேர்தலிலே நமக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு இத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிந்துவிட்டது என்பது போன்ற பிரமையை உருவாக்குவதற்காக நம்மிடம் இருந்த சில சுயநலக்காரர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். தூண்டில் போட்டு பிடித்ததாக அவர்களே தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்ததை பார்த்திருப்பீர்கள். இங்கே வேண்டாம் என்று எப்பொழுது வெளியேறும் என்று நீங்கள் எல்லாம் காத்திருந்தவர்களை அவர்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், இது அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம். உங்களால் பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் நான். உங்களில் ஒருவனாக இருந்த என்னை அம்மா அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக, கட்சியின் பேரவை செயலராக, அமைப்பு செயலராக, பொருளாளராக அடையாளம் கண்டு சென்றார்கள். அம்மா அவர்கள் ஆணையிட்ட காரணத்தினால் நான் 10 ஆண்டுகள் ஒதுங்கி இருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஏன் கட்சியை விட்டு கூட எடுத்திருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு சிறைச்சாலைக்கு செல்கின்ற நேரத்திலே என்னை துணை பொதுச் செயலாளராக அந்த இக்கட்டான நேரத்திலே என்னை அவர்கள் பதவியேற்க சொன்னார்கள். நான் கூட அன்றைக்கு நினைத்தேன், எதற்கு இங்கு தான் நம் எடப்பாடி அண்ணன் பழனிசாமியை முதல்வராக்கி விட்டோமே, அம்மாவின் கட்சியும் ஆட்சியும் நன்றாகத்தானே இருக்கிறது, எதற்கு நாம் துணை போச்சாக வேண்டும் என்று கூட நினைத்தேன். ஆனால் அவர் அன்றைக்கு சிறைச்சாலைக்கு செல்கின்ற நேரத்திலே கட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, நீ அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசியலிலே அனுபவப்பட்டவன், நீ துணை பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சென்றார்கள். அவர் சென்ற பிறகு எத்தனை சோதனைகளை நாம் சந்தித்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி, அண்ணாவின் கொடியை தாங்கி இருக்கின்ற, அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த கட்சி எப்படி அடிமை கட்சியாக, அடிமை ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா அவர்கள் சொன்ன மாநிலத்திலே சுயாட்சி என்கிற தத்துவம் என்னானது? மத்தியிலே சொல்பவர்களெல்லாம் சொல்பவற்றையெல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக செய்கிறவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். அம்மாவின் இயக்கத்தை, புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த இந்த மாபெரும் இயக்கத்தை, திமுக என்கின்ற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற இயக்கம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னை பார்த்து சிலர் சொல்கிறார்கள், இவர் திமுகவிற்கு சென்று விடுவார் என்று. இந்த உடலிலே ஓடுவது அம்மாவால் வழிகாட்டப்பட்ட நம் உடம்பிலே ஓடுவது திமுக எதிர்ப்பு என்கிற ரத்தம். நாம் யாருக்கும் பயந்து பழக்கமில்லை. காரணம், எல்லாவற்றையும் பார்த்து வந்தவர்கள் நாம். எதற்கும் அஞ்சுகின்ற இடத்திலே நாம் இல்லை. எது வந்தாலும் தொண்டர்கள் ஆதரவோடு அதை எதிர்கொள்கின்ற துணிச்சலை அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். சிலரை போல் ஒரு ஃபோன் காலுக்கே பயந்து கொண்டு ஓடி ஒளிவர்களோ, ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்பவர்களோ இங்கே ஒருவர் கூட கிடையாது. யாரோ ஒரு சிலர் பதவிக்காகவும் சுயநலத்தோடு இங்கே வந்தவர்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த இயக்கம் இன்றைக்கு உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகிறது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, பார்த்துருப்பீங்க, யார் கட்சியை விட்டு போனாலும் எனக்கு இதயம் வலிக்குது. உண்மையான தொண்டர்கள் போவாங்களா? நீங்கள் என்ன பதவி எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்களா பெரியவரை? ஏம்மா, நீங்கள் என்ன பதவி எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சேர்மன் ஆகணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு வந்திருக்கீங்களா பதவிக்கு? அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும், அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை,
அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா எதெல்லாம் தடை செய்தாங்களோ இப்போ கூட பாருங்கள், புரட்சி தலைவர் வந்து 5ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அவங்கள ஃபெயில் போடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் அதிகம், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வைக்க வேண்டும், எல்லோருக்கும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக 5ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வு கிடையாதுன்னு சொன்னார், யாரையும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு. அம்மா அவர்கள் வந்து அவருடைய அரசியல் வாரிசு, அம்மா அதை 8ஆம் கிளாஸ் ஆக்குனாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் யாரையும் ஃபெயில் போடக்கூடாது. எதுக்கு? அப்போ தான் ட்ராப் அவுட், பள்ளியிலேருந்து இடையில நிற்கிறவங்க இருக்க மாட்டாங்க, எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும். அதுக்காக தான் மதிய உணவு போடுறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அம்மாவின் ஆட்சி அப்படின்னு அம்மாவுடைய படத்தை பையில் வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் டேபிளில் ஃபோட்டோ வச்சா போதுமா? 8ஆம் கிளாஸை நீங்கள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அம்மாவின் ஆட்சின்னு நினைக்கலாம். நீங்கள் அதை கூட கேட்டால் மத்திய அரசோட கல்விக் கொள்கை. அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள்? 50 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா அவர்கள் சொன்னதை தான் நாங்கள் சொல்கிறோம், எதுவும் இல்லாதெல்லாம் சொல்லலை. மத்திய அரசாங்கம் பாதுகாப்புத்துறையை மாத்திரம் கையிலே வைத்துக்கொண்டு மற்றவற்றை விவாதத்திற்கு விடுங்கள், மாநில அரசுகள் அவர்களுக்கு தேவையான துறைகளை எடுத்துக்கொள்ளட்டும், சிலவற்றை பொதுவாக வைக்கட்டும், மீதமுள்ளவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கிறது. ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் மொழிகள் பெயரால் தேசிய உணர்வுங்கிற பெயரால் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். அன்னைக்கே அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கார், நம் மீது நமது வளங்களையும் இங்குள்ள மக்களையும் தேசப்பற்றுங்கிற பெயரை சொல்லி சுரண்ட பார்க்கிறார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா அண்ணா? அதை படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணாவுடைய கட்டுரைகளை படித்தவங்களுக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி இங்கே உள்ள இயற்கை வளங்கள் சுரண்ட பார்க்குறாங்க. யாரோ ப்ரைவேட் கம்பெனி வந்து எங்கேயோ வந்து நம்ம நிலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்கிறாங்க, அதுக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம், இருக்கான்னு பார்க்குறோம், சோதனை செய்கிறோங்கிறாங்க. போன வருஷம் கூட நம்ம சேத்தியா தோப்பில் இதே என்எல்சி நிர்வாகம் ஏற்கனவே கையகப்பட்டிருக்கின்ற எடுத்து வச்சிருக்கிற நிலத்தில் 20,000 ஏக்கருக்கு மேலே இருக்கிறப்ப புதுசாக பூனகிரி தொகுதியில் பல கிராமங்களில் உள்ள நிலங்களை அவங்க கையகப்படுத்த முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி பாலமுருகன் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடந்தது. நம்ம கட்சியையும் தாண்டி இங்கே உள்ளூரில் உள்ள விவசாயிகள், குறிப்பாக ஆண்களும் பெண்களும், நாங்கள் இரவு 9 மணிக்கு வந்தப்போ கூட அங்கே 10,000க்கு மேல் கூடி நின்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு இது ஒரு திட்டம் கொண்டு வர்றதுனால அங்கே என்ன பாதிப்பு வருது, வயிற்று பொழப்புக்கே பாதிப்பு வந்தால் என்ன பண்ண முடியும்? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிலமும் அது விவசாயம் பண்ணாமல் வச்சிருக்கிற நிலமும் விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள்லாம் எங்கே போக முடியும்? வேறு மாநிலத்துக்கு போக முடியுமா? வேறு நாட்டுக்கு போக முடியுமா? ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் சோமாலியா நாடு எப்படி ஆணுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இதை சொல்கிறவங்கெல்லாம் தீவிரவாதிகள், சமூக விரோதிகள், யார்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு யாருக்கு இங்கே பணம் வாங்கிட்டு நம்ம சொல்லணுமா என்ன? இங்கே உள்ள விவசாயி சொல்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் அன்றைக்கி மாயவரத்தில் மீத்தேன் எதிர்ப்பு மாநாட்டில் கூட நான் சொன்னேன், அது நடத்துகிற பேராசிரியர் ஜெயராமன் இந்த ஊரை சேர்ந்தவர், அவர் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது, அவருக்கு ஆதரவாக வர்ற நாங்கள் ஒன்றும் சமூக விரோதி கிடையாது, தயவுசெய்து மத்திய அரசாங்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தெல்லாம் கைவிடணும். ஏன்னா மக்கள் அதை விரும்பலை, விவசாயம் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, நீர் நிலைகள் பாதிக்கப்படுது, நீர் மட்டங்கள் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. அதனால் நிறுத்துங்க, தயவுசெய்து சொல்லுங்கள். இந்த டிடிவி தினகரன் மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் நல்லது செய்யுங்க, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, விலக்கு கொடுங்க தமிழ்நாட்டுக்கு, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. எப்படி காஷ்மீரை வந்து இந்தியாவின் மாநிலம்னு ஊர்ஜிதப்படுத்தினீங்களோ அதுமாதிரி 74 கருணாநிதி இருந்தப்போ, அந்த இந்திரா காந்தி அம்மா இருந்தப்போ கொடுத்த கச்சத்தீவை சிலோன் அரசாங்கத்திட்ட பேசி கொடுங்க.
தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஜெய போடுவார்கள், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெய போடுறேன்னு தான் சொன்னோம். நம்மளுக்கு ஒன்றும் அரசியல் அதெல்லாம் தேர்தல் அன்னைக்கு தான், மற்றபடி அரசாங்கங்கள் மக்களுக்கு செய்யணும், அதுக்காக தானே நாங்கள் உங்களோட இருக்கோம். இல்லை உங்களை தூண்டி விடுறோமா? இங்கே வந்து மக்கள் என்ன எதை எதிர்க்கிறார்களோ அதை எதிர்க்க வேண்டியது ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமை. இங்கே இதே மண்ணில் இருந்துட்டு இவங்களோட இருந்துட்டு நாங்கள் அதை கண்டுக்காமல் எப்படி போக முடியும்? கேட்டால் காசு வாங்கிட்டு வராங்க. காசு வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா? இது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் வழி நடத்துகின்ற இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாருக்கும் விலை போக வேண்டிய அவசியம் இருக்கா? விலை போகின்றவர்கள் தான் போயிட்டாங்களே, இருந்ததெல்லாம் மேக்சிமம் போயிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இங்கே இருந்துக்கிட்டே ஒரு அமைச்சர் தூண்டி விட்டு கோயம்புத்தூரில் அங்கே இருக்கிற அமைச்சருக்கு கையால் ஆகிட்டு அந்த கட்சிக்கு போனாலும் பரவாயில்ல, இங்கே இருந்துட்டு நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் பல முறை கூப்பிட்டு வான் பண்ணுறேன், கேட்கல. தலைமையிடம் சொல்லாவே கேட்டால் துக்கத்துக்கு போனாங்க. துக்கத்துக்கு போனாங்கன்னா அங்கே மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வேணும். இப்போ அன்றைக்கி கூட எஸ் காமராஜ் இருக்கார் நம்ம மாவட்ட செயலாளர், அங்கே திமுக எம்எல்ஏ திருவாரூர் கலைவாணனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். போகிறேன்னு தான் சொன்னார், அதை போயிட்டு வரட்டுமான்னு கூட கேட்கல. இன்டிமேஷன் தானே கொடுக்க சொல்கிறேன், இன்டிமேஷன் கொடுக்காம போனால் நீங்கள் அங்கே என்ன துக்கம் விசாரிக்க போகிறீங்களா 2 மாதம் கழிச்சு, இல்லை எது கூட்டு களவாணி பண்ணுறீங்களான்னு தெரியாதுல்ல. அதை கூப்பிட்டு விசாரித்தோம். இன்னொன்று நம்பிக்கையான நிர்வாகியை சென்னையிலேருந்து அனுப்பி அதை விசாரித்தோம். 15-20 நாள் கழித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். இன்னும் சில பேர் சின்னம்மா வந்து எடப்பாடியோடைய பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சின்னம்மாவை பார்க்கலாமா? எப்படி பார்ப்பாங்க சின்னம்மா? அவங்க கொடுத்துட்டு போன ஆட்சியையே யாருக்கும் அடவு வச்சுட்டாங்க. அவங்கள ஒரு ட்ரிப்பு கூட 3 வருஷம் ஆக போகுது ஜெயிலுக்கு போய் ஒரு ட்ரிப்பு போய் பார்த்தாங்களா? இது எடப்பாடியோ யாரோ? பத்தாவதுக்கு அவங்க பொதுச் செயலாளர் இருந்து எடுத்தாங்க, தலைமை கழகத்தில் இருக்கிற படத்தை கூட எடுத்தாங்க. ஏன் அவங்களுடைய கணவர் எங்கள் சித்தப்பா திரு நடராஜன் அவர்கள் வந்து உடல்நலக் குறைவாக குளோபல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அங்கே அந்த பெங்களூர் ஜெயிலே வந்து 15 நாளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உங்கள் கணவருக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது, நீங்கள் கூட போயிருங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்பாங்க, இங்கே காவல்துறையை விட்டு ஒரு ரிப்போர்ட்டு பழனிசாமி கொடுக்குறாரு. இல்லை அவங்க வந்தால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டுவிடும். ஏன்னா அவங்க தீவிரவாதி. அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு வரணும்னு யாராக இருந்தாலும் விருப்பப்படுவாங்கள்ல. அது அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அப்போ வர்றதுக்கு 5 நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அவங்க காலம்பரை 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடணும். யாரையும் வீட்டில் சந்திக்கக்கூடாது உறவினர்கள் தவிர. இது என்னமோ வாய்ப்பு விட்டு சட்டம், ஏதோ இங்கிலீஷ்காரன் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி. இதை செஞ்ச எடப்பாடி பழனிசாமியோட அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்களாம். அது மாதிரி எங்கள் சித்தப்பா இறந்து போனார், யாரோ வந்திருந்தாங்க, எதிர்கட்சிகள் வந்துச்சு, மற்ற கட்சிகள் சேர்ந்தவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த அரசாங்கத்தை சேர்ந்த யாராவது வந்தாங்களா? அப்போயும் இப்படி தான் அவங்களுக்கு பரவல் கொடுக்குறப்ப 10 நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இங்கே வந்தாலும் நம்ம இதெல்லாம் அந்த 16வது நாள் காரியம் பண்ணுவோம்ல, அந்த நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டது இந்த ஆட்சியாளர்கள். இவங்களோட இவங்க பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளெல்லாம் பிரதிநிதிகளோட தொடர்பில் இருக்காங்க. அது அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே. ஜெயிலில் உள்ளவங்க பேச முடியாதுல்ல, அவங்க சார்பாக நான் தானே சொல்லணும் உங்களுக்குலாம். அது எப்படி நம்மளை அவங்க அந்த மாதிரி தொடர்பு வச்சுக்குவாங்களா? சும்மா நம்மளெல்லாம் குழப்புறாங்க. யாராவது ஒரு மந்திரியை போய் இப்போ சும்மா சில மந்திரியெல்லாம் பேசுகிறாங்களே, சின்னம்மாவோட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க உள்ளார இருக்காங்கல்ல, எதை வேணாலும் பேசலாம்ல. அதாவது தாயோட உறவு குட்டியோட பகையா, எங்களுக்கு எதிரி டிடி இது. ஏன்னா நான் தானே இங்கே விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கவங்கள. நாங்கள் தான் 5% தானே ஓட்டு வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தான் செல்வாக்கு இல்லைங்கிறீங்கள. எதுக்கு எங்கள் ஆளுகளெல்லாம் காசு கொடுத்து வாங்குறீங்க? இங்கே தான் ஒன்றுமே இல்லைல்ல, எதுக்கு தூண்டில் போட்டு பிடிக்கிறீங்க? இங்கே தான் நம்ம தான் ஒன்றுமே இல்லாத கட்சியாச்சு. தினகரன் தனிமரம், ஜெயக்குமார்னு ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு, நம்மள்ட்ட இருந்து குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர். ஜெயக்குமாரை தவிர யாரும் சின்னம்மாவை பேச மாட்டார். ஜெயக்குமார் யார்? கட்சியோடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் பேசுனா அது பழனிசாமி பேசுன மாதிரி. பழனிசாமி கம்முன்னு இருந்துட்டு பெரிய அரசியல் ஞானி பாருங்க, அவர் இவரை தூண்டி விட்டு பேச விடுறாரா? எத்தனை நாள் இதெல்லாம்? துரோகம் செஞ்சவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது வாழ்வு உண்டா? அரசன் அன்று கொள்வாம்பாங்க, தெய்வம் நின்று கொள்ளும். கரெக்டு தானே? அது ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்களோட எங்களுக்கு ஒன்றும் கிடையாதான்.
ஏன்னா அவங்க உள்ளார இருக்கிறதுனால சேஃபாக சொல்லிக்கிறாங்க. நம்ம உங்களெல்லாம் குழப்பி இவங்க அவங்களோட நாங்கள்லாம் ஒன்றாயிடுவோம், எல்லா இடத்தையும் ஒன்றா. எங்கே ஒன்றாவீங்க? எப்படி நீங்கள் எங்களோட ஒன்றாக முடியும் கேட்குறேன் நான் அவங்கள. உண்மையான அம்மாவுடைய தொண்டராக இருந்தால் இந்நேரம் வந்திருப்பீங்களே. இது ஆட்சி டெண்டருக்காக இருக்கிற கட்சி தானே அது. அதிமுகன்னு இருக்குது டெண்டர் பார்ட்டி. இப்போ இங்கேருந்து சில பேரை பிடிச்சிட்டு போகிறாங்களே, எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் எல்லாம் திருவிழா கூட்டத்தில் காணா போட மாதிரி நிற்கிது. நிறையா எல்லாம் எங்கள் மாவட்ட செயலாளர் இருந்தது, அமைப்பு செயலாளர் இருந்ததெல்லாம் அங்கே கான்ட்ராக்ட் தர்ற உங்களுக்கு அந்த பதவி தரேன் இந்த பதவி கொண்டு போய் ரோட்டில் விட்டாங்க. அங்கே ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாங்களாம், இங்கே இருக்கிறவனுக்கே ஒன்றும் கிடையாது, இவெல்லாம் ஏமாந்து போய் இங்கே வந்துட்டுருக்காரு. நிஜங்க, அது உண்மையாக சொல்கிறேன். இங்கே போனாங்களே பாருங்களேன், என்ன இன்னொருத்தர் தான் அந்த விஸ்வரூபம் எடுத்தவருக்கு பதவி கொடுக்கலாம், நல்லா இருக்காதுன்னு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் 3 கொடுத்துருக்காங்க, 3. அவர் கொள்கையே இல்லாத கட்சி நம்ம கட்சின்னு 1.5 வருஷம் பதவியில் இருந்துட்டு சொல்லிட்டு போனார். இன்னும் எவ்வளோ நாளில் சொல்லிட்டு வர நைட்டு 11 மணிக்கு மேலே விஸ்வரூபம் எடுத்தாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி போன்றவங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு இதே வலிச்சா என்னங்க பண்ணோம், இதே வலிக்குப்பாங்க. நீங்கள் அதாவது அன்றைக்கி கூட போன ட்ரிப் போனப்போ எங்கள் சித்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ஜெயிலில் சொன்னாங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கப்ப தூங்குற மாதிரி உண்மையாக தூங்குறவங்களை எழுப்பலாண்டா தம்பி, தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்னு சில விஷயம் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க. அதுமாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நீங்கள் எழுப்ப முடியுமா? அப்படி தான் அந்த விஸ்வரூப பார்ட்டி என்ன பண்ணிச்சு, முதல்ல அப்புறம் FM ரேடியோவில் ஆரம்பித்து நான் கூப்பிட்டு கண்டித்தேன். மேடையில் உள்ள துணைத் தலைவர் இருந்தார் அன்பழகன், நம்ம துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி, திரு பழனியப்பன், திரு வெற்றிவேல், திரு கடம்பூர் ராஜா, நம்ம சாத்தூர் MLA சுப்பிரமணியம் எல்லாம் இருந்தாங்க. இனிமேல் இது மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருந்தீங்கன்னா உன்னை பதவியை விட்டு தூக்கி போட்டுருவேன்னு சொன்னேன். கரெக்டு தானே? உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பா. இங்கே என்ன உங்களுக்கு எங்கள் கட்சி பிடிக்கல, நீ உன் வேலையை பாரு. இல்லை பொட்டி பாம்பா அதை தான் சொன்னேன், என்னை பார்த்தா பெட்டி பாம்பா அடங்கிடுவாருன்னு, நக்கலாக பொட்டி பாம்புன்னு சொன்னேன். நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்கிற மாதிரி. என்னங்க உண்மையா இல்லையா? அவர் பெரியவர் அன்றைக்கி பேசுகிறோமா இல்லையா? அவரை பேசாதீங்கன்னு சொன்னான். தலைவர் காலத்திலேருந்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். அடுத்த நாளே பார்த்தா போய் சன் டிவியில் பேட்டி, அதுக்கு அடுத்த நாள் தந்தி டிவியில். அங்கே உள்ள ஒன்று நான் ஏற்கனவே பெரிய குளத்தில் எனக்கு தஞ்சாவூர் சொந்த மாவட்டமாக இருந்தாலும் அம்மா என்னை அரசியலில் அறிமுகப்படுத்தினது தேனி மாவட்டம், உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ள எல்லாரையும் எனக்கு தெரியும். எல்லோரும் என்கிட்ட கொதிச்சு போய் ஃபோன் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி திருச்சியில் இருந்த முதலாக நம்ம தலைமையில் செயலாளர் மனோகரன் அங்கே திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் மாபெரும் செயல்வர்கள் கூட்டம் வச்சுருந்தார். அதுக்கு போயிட்டு ஹோட்டலில் இருந்தப்போ எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே வரேன், நாங்கள் வேணாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, செவ்வாய்க்கிழமை வாங்க பண்ணேன். என்ன கேட்காமல் எப்படி நீங்கள் மாவட்ட செயலாளர்? ஏங்க ஒரு பொதுச் செயலாளர் எந்த நிர்வாகி வேணாலும் கூப்பிட முடியும், இதில் என்ன மாவட்ட செயலாளர் சொல்லி தான் கூப்பிடணும் அவசியம் இருக்கா? நாம் யாரை வேணாலும் கூப்பிடலாம். இப்போ பாலமுருகனுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ருட்டி நகர செயலாளர் சக்தி வேலை கூப்பிடணுமா என்னண்ணா? கிடையாது, நான் நேராகவே கூப்பிடலாம். மரியாதை நிமித்தம் அவங்க சொல்லிட்டு வருவாங்க, அவ்வளோ. இல்லை சமயத்தில் கூப்பிட்ட அவசரத்தில் நேராக கூட வந்துடுவார். அதனால என்ன கூப்பிடாமல் இப்படி போட்டு நைட்டு 11 மணிக்கு மேலே நம்ம என் பிஏலாம் கிடையாது, நம்ம போக்குவரத்து பிரிவு செயலாளர் செல்லப்பாண்டியன் வந்திருக்கார். அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கப்போ அவர் ஃபோன் போட்டதா ஒரு மாதிரி பேச்சு இருந்ததும் போட்டார் டேப்பு. கரெக்டாக காலம்புற 6:30 மணிக்கெலாம் நான் என்னகிட்ட சொன்னால் வேணான்னு சொல்லிடுவேன்னு வெளியிட்டார். 1 நிமிஷம் தான் அந்த ஆடியோ. ஒரு ஆள் கதையை முடிச்சிச்சா இல்லையா, சுயரூபத்தே வெளியே வந்துச்சு. கேட்டால் நாங்கள்லாம் அதிமுக, பரம்பரை அதிமுக, பார்த்தா இப்போ இருக்கிறது கேர் ஆஃப் திமுக. இதை மாதிரி உள்ளவங்க போனால் வருத்தப்படணுமா, நெஞ்சு வலிக்குதா? வேலுமணிக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இங்கே கட்சியில் இருந்துக்கிட்டு நம்ம மாவட்ட செயலாளர் இருந்துட்டு மாவட்ட செயலாளர் ஆக பார்த்தாங்க. ஒரு கதையை நின்ற நடக்கும்போது நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அந்த 50 பேர் வந்தாங்க. அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் தான் அமைப்பு செயலாளர், நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இருங்க. எனக்கு தான் எல்லா செய்தியும் வருமா அங்கேருந்து, ஒழுங்காக இருங்கன்னா ஓடி போயிட்டாங்க. அவங்கள எடுத்தது சில பேருக்கு நெஞ்சு வலிக்குதான், இன்னும் சில பேர் என்னை எடுத்து பாருக்கிறாங்க. நான் என்னட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுத்தக்காரன்னு. நானாக கூட எடுப்பேன். ஒரு படத்தில் ஒருத்தரை போட்டு எல்லாம் அடிப்பாங்க. அந்த நிற்கிறவ பார்த்து அவர் அடி வாங்கிட்டு என்ன நீ அடிக்கல, நான் அங்கே அடிக்க மாட்டேன், இங்கே வா நான் ஒன்று அடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எடுத்து நம்ம நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது கத்துறது கத்திட்டு தானா எவ்வளோ நேரம் கத்தும், அது தானாக போயிடும். என்ன பேச்சு பேசுகிறாங்கங்கிறீங்க? நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் தான் இந்த டிவி இந்த பத்திரிக்கையெல்லாம், அதுக்கப்புறம் கிட்ட இவங்க போனால் கூட ஓடி போயிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கட்சி ஒன்றும் இல்லைன்னா, இந்த கட்சி 5% வாக்கு வாங்கிடுச்சுன்னா எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்மளுக்கு?
எதுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு இவ்வளோ பேட்டி? நம்மளை டிடிவி தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினா எல்லா தொலைக்காட்சியும் வளைச்சி எடுக்குது. எதுக்கு? யாரை பற்றி பேசினா பார்க்குறாங்கன்ட்டு. இன்னும் சில பேர் தலைவர் காலத்தில் அப்படி இருந்துச்சு, அம்மா காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இவர் நான் தலைவரா அம்மாவா? தலைவர் காலத்திலே அப்படி இருந்துச்சு, அம்மா காலத்திலே அப்படி இருந்துச்சு, நான் சாதாரண ஆள் என் காலத்தில் அப்படி இருக்காதாப்பான்னு கேட்குறேன். அவங்க இருந்து அதே பொதுச்செயலாளர் பதவியில் தான் நம்ம இந்த கட்சியில் இருக்கோம். அதை கூட எல்லாம் தெரியும், தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதாவது சில எதிர்கட்சிகளுடைய இந்த ஆளுங்கட்சியோட இன்னும் சில பேர் கூட்டணி போட்டு எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்தப்போ இப்படி தான் தாக்குவாங்க. அப்போயும் எங்களை தான் தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த மன்னார்குடி குடும்பம், மன்னார்குடி மாஃபியா தெரியுமா? இப்போ யார் மாஃபியான்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. யார் இப்போ மணல் மாஃபியா, யார் எங்கே எந்த டெண்டர் போகுது, யார் எவ்வளோயிரம் கோடி. அதான் சொல்கிறேன், எனக்கு சிரிப்பு வருது. இவர் திமுகவில் போய் சேர்ந்துருவாரா? இன்றைக்கி இந்த வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கவங்க தான், மடியில் கனம் உள்ளவங்க தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அடுத்த ஆட்சி அமைத்தவுடன் ஒன்று பிஜேபிக்கு ஓடிப்படுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி தப்பிச்சு இல்லை, திமுகவில் போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து நம்ம எதிர்த்து பார்க்கலான்னு பார்ப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியாதா? இவர்கள் அடிக்கிற இதெல்லாம் எவ்வளோ நாள் ஓடும்? இப்போ கூட இவர் இங்கே உள்ள ஒரு மந்திரியை பற்றி சொன்னார், பாலமுருகன். அதெல்லாம் நம்ம சொல்லி காமிக்க வேணாம். அதை கேட்டால் இவங்க தான் என்ன பெருசாக. அப்போனா அம்மா கட்சியை வழிநடத்தலாமாங்க? அம்மா தான் கட்சியை வழிநடத்துனாங்க. அவங்க கேட்குறப்ப டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுப்போம்ல. இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் பொதுச்செயலாளர் இருக்கேன்னா இங்கே துணை பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லி கேட்பேன், நம்ம மாவட்ட செயலாளர் சொல்லி தான் கேட்க முடியும். நானே நேரம் ஞானக்கண்ணில் பார்க்க முடியும். அங்கேருந்து 4 பேரை விசாரித்து தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். இவர்கள்லாம் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். 2000 பை எலெக்ஷனில் நல்ல மனுஷன் தாமோதரா அவர் அன்றைக்கி அவர் மனைவியை வேட்பாளர் எழுதியிருந்தாருன்னா அவர் தான் இன்னைய வரைக்கும் நம்ம கூட இருந்திருப்பார். அவர் கெட்ட நேரம் அவர் சொன்னதை கேட்கல. அது சில பேருக்கு இது குருட்டு அதிர்ஷ்டம் வரும்ல, வந்துட்டு அவ்வளோதானே தவிர இதை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கோம் நம்ம அம்மாவுடைய தயவில். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த பதவி அதிகாரம் இருக்கிறப்ப எல்லாம் வாய் எதை வேணாலும் பேசும். இப்போ பேசுகிற ஜெயக்குமார் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரா? நேரம், அதான் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் நேரம், கால நேரம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்மை பற்றி வருகின்ற செய்திகள் 99% வதந்தி தான். உங்களுக்கு தெரியும் உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி இப்படி தான் எங்கள் சித்தியை பார்க்க போகிறேன் ஜெயிலுக்கு. முதல்ல அவங்க அரசியலுங்கிறத தாண்டி எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி. அங்கே ஜெயிலில் இருக்கிறாரு எங்கள் சித்தி, என் தம்பி, எங்கள் மாமாவுடைய மனைவி. நாங்கள்லாம் தஞ்சாவூர் பக்கம் மாமியும்போம், நீங்களாம் அத்தைன்னு கூட சொல்லுவீங்க. அவங்கள பார்க்க போகிறதுல என்ன அரசியல் இருக்குது? 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் சித்தியை 6 பேர் பார்க்கலாம், என் தம்பியை 6 பேர் பார்க்கலாம், எங்கள் மாமியை 6 பேர் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் வக்கீல் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவார். இது நான்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, அங்கே ஒரு வக்கீல் இருக்கார். அது எங்கள் சித்தியோட உறவினர் தான், தஞ்சாவூருக்காரர் தான். அவர் தான் போய் ஃபிக்ஸ் பண்ணுவார். அவர் என்கிட்ட கேட்பார், ஏன்னா எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, நான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கேன், அது தகுந்த மாதிரி அந்த 15 நாள் முடிஞ்சு என்னது வச்சுக்கலான்னு. அன்றைக்கி இப்படி தான் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரரோட நிகழ்ச்சி இருந்ததுனால நான் 5ஆம் தேதி வேலூர் எலெக்ஷன் அன்றைக்கி பார்த்தோம். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி 15ஆவது நாள் 21 வச்சுங்க நான் முடிச்சுட்டு வரேன்னேன். அதுக்குள்ளார திருமதி சந்திரலேகா அவங்க கடலூர் கலெக்டராக இருந்தாங்களே, அவங்க பிஜேபியில் இருக்கலாம். அவங்க எங்களுக்கு குடும்ப நண்பர், 40 வருடமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க எங்கள் சித்தியை பார்க்க போயிட்டாங்க. அது அங்கே எடியூரப்பா அரசாங்கத்திலே சொல்லி அவங்க போனதும் எங்கள் சித்தி என்ன நினச்சிக்கிட்டாங்க, அரசாங்கமே அனுப்பியிருக்க அவங்கள என்ட்ரி போட மாட்டாங்க போல இருக்குன்னு. ஆனால் அவங்கள அந்த ஜெயிலில் என்ட்ரி போட்டதுனால அடுத்த நாளில் எங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால் உடனே டிடிவி தினகரனை பார்க்கல. அவங்க என்ன ஒரு இதில் என்ன இருக்குது, ஒரு முறை போய் இந்த மாதிரி ஆணுச்சு, நான் உடனே பார்க்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அது வயிற்று புழுப்புக்காக இதே மாதிரிலாம் பொய்யா விற்கிறதுக்கு வேறு நிறையா தொழில் இருக்குது, அதை செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு பத்திரிக்கை, நாங்கள் திருக்குறுங்குடி போவேன். இப்போ எல்லாம் 20 வருஷமாக போயிட்டுருக்கேன். அங்கே நம்ம அமைப்பு செயலாளர் மாணிக்கராஜாவுடைய தோட்ட வீடு, அங்கே அவங்க அந்த மலைக்கு கீழே இருக்குது, கோயிலுக்கு கீழே, அங்கே போய் தங்குறாங்களாம். அங்கே இவங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் வேறு கார் வருதா. இந்த பத்திரிக்கை எழுதிச்சு பாருங்கள், அந்த ஓனர் தான் அதில் காரில் யாரையும் அழைச்சிட்டு வருவாருங்க எங்களுக்கு. அதான் உண்மை, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அப்புறம் அப்படி தானே சொல்லணும். அங்கே போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிற படம்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த திருக்குறளில் நல்ல நம்ம டிவிஎஸ் ஊறுது.
தடுக்கி விழுந்தா கோயிலாக இருக்காங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம், அதை கூட போகக்கூடாதான், ஒரு வீட்டில் போய் தங்கக்கூடாதான். இவங்க புத்தி மாதிரி தானே, தான் திருட அடுத்தவனை நம்ப மாட்டான்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டியது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னு தெரியல. இதெல்லாம் எழுதுகிறாங்கனாலே தெரிஞ்சுங்க, பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். இன்றைக்கி கூட அதில் பார்த்தேன், நம்ம செய்தி தொடர்பாளர் பட்டியல் விட்டால் ஒரு பேர் விட்டு போயிருக்கு. நம்ம போடுற இந்த கூட்டத்தை காமிக்க மாட்டாங்க, ஒருத்தர் பேர் விட்டு போயிருக்கு. ஏதாவது சென்று முடிஞ்சு விடணும், அதை வச்சு அவங்களுக்கு டிஆர்பி ஏற்றிக்கணும். இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து அண்ணாவின் கொள்கைகளை, புரட்சி தலைவரின் திட்டங்களை, இதய தெய்வம் அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலே அம்மா அவர்கள் விட்டு சென்ற திட்டங்களை மீண்டும் தமிழகத்திலே நிறைவேற்றி தர அம்மாவின் இயக்கமாகிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கின்ற ஆயுதமாக, ஜனநாயக ஆயுதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு மாபெரும் வெற்றி பெறுவோம். வருகின்ற தேர்தலிலே நிச்சயம் நாம் ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே, எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே, தலைமை பண்பு கொண்ட மக்கள் செல்வரே, துணிவும் வீரம் கொண்ட மண்ணின் மைந்தரே, இதயம் கவர்ந்த எங்கள் எளிய மனிதரே, இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே, இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே, வா 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 எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே, வா 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 எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவரே. தலையின் புரசிடும் மழைவேக கூட்டம் மலர்கள் தூவிடும், காலம் உனது கட்டளை கேட்க காத்திருக்குதே காத்திருக்குதே, பாடும் ஏழைகள் சிரிக்கும் இறைவனே, காண துடிக்கும் பழமை வீரனே, காற்று உனது பேச்சை கேட்க துள்ளி நிற்குதே துள்ளி நிற்குதே, அதிகாரம் உன்னை என்ன செய்யும், ஆழவங்கள் உன்னை கண்டு அஞ்சும் அஞ்சும், தடைகள் எல்லாம் பொடி பொடியாய் ஒருங்கும் மலைமுகடு உன் படிகள் ஆகும் ஆகும், தமிழினம் முழுவதும் உனது வெற்றிக்கு விரல் நீட்டும். வா 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 எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே,